ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போறது இல்லப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா விற்கிறாங்க. 8வது படிக்குது, 10வது படிக்குது, +2 படிக்கிறதுக்கெல்லாம் கஞ்சா பிடிச்ச எங்க பக்கம் ஏரிக்கார வர கிரவுண்ட் ஒடுக்குது. அந்த குஷ்டாது பொம்பளை பசங்க கிண்டல் பண்றாங்க. வீடு கதவு தட்டுறானுங்க, ஒரு வாசல்ல வந்து ஊந்துடுறானுங்க. ஒரு பாதுகாப்பே கிடையாது பொம்பளை பசங்களுக்கு. பொம்பளைங்க வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க. அது மாதிரிலாம் பண்றாங்க பசங்க. ஆனா இந்த ஆட்சியில ரொம்ப அராஜகம் நடக்குது. கட்டுப்பாடே கிடையாது. இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்க ஆட்சி தான் நிலைக்கு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அவங்க ஆட்சி வரவே கூடாது. ரெட்டால் ஆட்சி தான் வரணும். கண்டிப்பா ஐயா தான் வரணும். எடப்பாடி தான் வரணும். கனிமொழி காட்டுறாங்களே பில்டிங் இங்க அது வருதா ஐஓசி மொத்த பேரும் காலி பண்ண சொன்னாங்க. நாங்க இல்லாதவங்க எங்க போவோம்? டெய்லி வேலைக்கு போன சாப்பாடு அந்த இடத்த காலி பண்ண சொன்னாங்க. எங்க போய் வீடு கட்டிப்போம்? 35 வருஷமா இருக்கிறப்ப ஐஓசில வர தூரத்துல காலி பண்ணுன்றாங்க. நாங்க திடீர்னு காலி பண்ண பொம்பளை பசங்க வச்சுருக்கிறோங்க, குடிகாரங்களை வச்சிருக்கிறோம். நாங்க திடீர்னு காலி பண்ண சொன்னா எங்க போவோம்? எங்களுக்கு அதுக்குன்னு அவர் ஐயா ஜெயிச்சு நல்லபடியா வந்தாருன்னா அந்த கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தோம். வேற எதுக்கும் வேணாம், சோறு கூட போட வேணாம், எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அது போதும் எங்களுக்கு. அவர் ஆட்சி வரணும், அவர் நல்லா இருக்கணும், அவர் ஜெயிக்கணும், எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும். அவரு ஃப்ரீ பஸ் ஒண்ணு விட்டாங்க, எல்லா விலைவாசி ஏற்றாங்க, பட்டி பசுமா சாவுறோம் நாங்க.